Exercise 3.1 question number 11. Left hand side starting a square க்கு அங்கிருந்தா நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அப்போ a square a இன்ச்சு a அப்படின்னு எழுதலாம். ஓகே, ஸ்டார்டிங்கும் a தான், அடுத்ததும் a தான். அப்போ ஏழு உள்ள எலிமெண்ட்ஸ் தான் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரோ ab, செகண்ட் ரோவில் cdன்னு இருக்கு. இப்போ காலத்தில் எலமெண்ட்ஸ் எழுதலாம். ஃபஸ்ட்டு காலத்தில் ஏசி, செகண்ட் காலத்தில் பிடி இருக்கு. மல்டிப்ளை பண்ணிடுவோமா? ஏ இன்ச்சு ஏ ஸ்கொயர், பி இன்ட்டு சி ப்ளஸ் பிசி, ஏ இன்ச்சு பி ஏபி ப்ளஸ் பி இன்ச்சு டி பிடி. சியும் ஏயும் மல்டிப்ளை பண்ணால் ஏசி ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டரில் எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு டியும் சியும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் சிடி. மல்டிப்ளை பண்ணுங்கள், பிசி ப்ளஸ் டி இன்ச்சு டி டி ஸ்கொயர். ஃபஸ்ட் டேர்ம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ செகண்ட் டேர்மில் ஏ ப்ளஸ் டி இன்ச்சு ஏ இருக்குது. இந்த ஏ ப்ளஸ் டிஏ அப்படியே எழுதிடுறேன். மேட்ரிக்ஸ் ஏயை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். இப்போ இந்த ஏ ப்ளஸ் டியை கொண்டு உள்ள இன்சைட் ஆஃப் தி ப்ராக்கெட்டுக்குள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகே, a into a plus d, next b into a plus d, next c into a plus d, last d into a plus d. மல்டிப்ளை பண்ணிடுமா? a into a ஸ்கொயர் ப்ளஸ் இருக்குது, அதனால் ப்ளஸ் போட்டாச்சு. a into d ad, next b into a ab plus b into d bd. ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டரில் எழுதிக்கோங்க. c into a ac plus c into d cd, லாஸ்ட்டாக d into a d into d, d into a ad plus d into d d ஸ்கொயர். லெஃப்ட் ஹேண்ட் சைட் எழுதிடுவோம். a ஸ்கொயர் மைனஸ் a plus d into a. இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் a ஸ்கொயர் இருக்கா, அதுக்கான ஆன்சர் இங்கே இருக்குது. இந்த செகண்ட் டேர்முக்கான ஆன்சர் இதில் இருக்குது. அப்போ இதில் இருந்து இதை செப்பரேட் பண்ண போகிறேன், கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸு. ஓகே, அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் பிசி மைனஸ் இதுக்கும் அப்ளை பண்ணணும், இதுக்கும் மைனஸ் அப்ளை பண்ணணும். ஓகே, மைனஸ் a ஸ்கொயர் மைனஸ் ஏடி. நெக்ஸ்ட் செகண்ட் எலமெண்ட் ஏபி ப்ளஸ் பிடி. இந்த மைனஸை இங்கேயும் அப்ளை பண்ணி இதுக்கும் அப்ளை பண்ணணும். மைனஸ் ஏபி மைனஸ் பிடி, ஏசி ப்ளஸ் சிடி, மைனஸ் ஏசி மைனஸ் சிடி, லாஸ்ட்டாக பிசி ப்ளஸ் டி ஸ்கொயர் மைனஸ் ஏடி மைனஸ் டி ஸ்கொயர். இந்த ப்ளஸ் ஏ ஸ்கொயரும் மைனஸ் ஏ ஸ்கொயரும் 0 ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இருக்கா பிசி மைனஸ் ஏடி, ஏபி மைனஸ் ஏபி 0, பிடி மைனஸ் பிடி 0, ஏசி மைனஸ் ஏசி 0, சிடி மைனஸ் சிடி 0, ப்ளஸ் டி ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் பிசி மைனஸ் ஏடி. லெஃப்ட் ஹேண்ட் சைடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு, அதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்தாச்சு. ஓகே, இப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஸ்டார்ட் பண்ணலாம். பிசி மைனஸ் ஏடி இன்ச்சு I2, அதை அப்படியே எழுதிடுவோம். பிசி மைனஸ் ஏடி அப்படியே எழுதுறேன். I2 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இந்த இருக்குல்ல, இந்த பிசி மைனஸ் ஏடியை கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணிடுவோம். சரியா? அப்போ பிசி மைனஸ் ஏடி இன்ச்சு 1, பிசி மைனஸ் ஏடி தான். பிசி மைனஸ் ஏடி இன்ட்டு 0 0, பிசி மைனஸ் ஏடி இன்ச்சு 0 0, லாஸ்ட்டாக பிசி மைனஸ் ஏடி இன்ச்சு 1 பிசி மைனஸ் ஏடி. ரைட் ஹேண்ட் சைடு கம்ப்ளீட் பண்ணிட்டு இது ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2 சேம் ஆன்சர் தானே. அப்போ கன்க்ளூஷன் எழுதிடலாமா? ஃப்ரம்
1 and 2 இந்த ரூலை அப்படியே எழுதிருங்க. a square minus of a plus d into a equal to bc minus ad into I2.